அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைக்கு எப்படி ஆயில் மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு நம்மளோட முடியை 2 பார்ட்டிஷனாக பிரித்து ஆயில் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணால் உண்மையிலே ஹேர் க்ரோத் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி முடியும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இப்போ நான் 2 பக்கமும் பிரிச்சுட்டு இந்த மாதிரி கீழே இருந்து, அதாவது முடியோட அடிப்பகுதியிலேருந்து சிக்கெடுத்து மேலே வரைக்கும் சிக்கெடுக்க ஆரம்பிக்கணும். மேலேருந்து கீழே போகாமல் கீழேருந்து மேலே போகும்போது முடி குறையும், அதாவது ஹேர் ஃபால் குறையும். இப்போ நான் என்னோடய ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 10 டேஸாகவே நான் ஹேர் பேக் போடலை. நான் ஒரு 10 டேஸ் ஹேர் பேக் போடாமல் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவே போடாமல் தான் வச்சுட்டு இருந்தேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம உடம்பு சூடு சமநிலைப்படுத்தி குளிர்ச்சி தன்மையாக இருக்கும். அதே இது நம்ம ஹேர் பேக் போடாமல் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் தலையை சீவாமல் கொண்டு போட்டுட்டு தலையில் எண்ணெயே வைக்காமல் அந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு ரொம்ப சூடாகி முடி வேரோடு கழிய ஆரம்பிக்கும். என்னோட முடிக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 ml ஆயில் எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் 3மே சேர்த்துருக்கேன். அதோட வேம்பாலம் பட்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் டபுள் பாயில் மெத்தடில் ஹேர் ஆயில் ஹீட் பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக முடியோட வேர் பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணி ஃபுல்லாக படுற மாதிரிக்கு தடவி விடுங்க. பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் 2 பேருக்குமே முடி இருந்தால் தான் அழகு. முடி இல்லை அப்படின்னா ஃபேஸ் கட்டே மாறிடும். அதாவது முகத்தோட அமைப்பே மாறிடும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து தான் உங்களுக்கு முடி கழிய ஆரம்பிக்கும். முடி வண்டியில் போகிறது, அப்புறம் ஹேர் ஸ்டைல் போடுறது, கிளிப்பு கொத்துறது, இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம எப்படியெல்லாம் கொண்டை போடுறது, இந்த மாதிரி இருக்கும்போது சிக்குன்னு இழுத்து பிடிக்கும்போது அந்த முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் இதாகிடும், கழிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ஸாக இருக்கட்டும், ஜென்ஸ் ஹெல்மெட் போடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் முடி வேர்த்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணும்போது ஹேர் க்ரோத்தும் ஆகும், ஹேர் ஃபாலும் ஆகாது. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தலையில் ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முடி கருப்பாகவும் இருக்கும். சேம் டைம் நல்லா வளர ஆரம்பிக்கும். முடியை ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்கும். இந்த ஈரப்பதமாகவே வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஆயில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணி இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் 1 மாதம் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு விட்டுறாமல் இதை கண்டினியூஸாக ஒரு 4 மந்த்ஸ் அல்லது 6 மந்த் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். என்னடா 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ், நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். வாரத்தில் 2 நாள் எனக்கு ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்கேல் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பிரித்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஃபுல்லாக ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த உச்சந்தலையில் இப்படி நல்லா இந்த மாதிரி ஆயில் விட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி கையை நல்லா வச்சு ஃபுல்லாக நம்ம மண்டை ஓட்டில் எல்லா இடத்துலையுமே நல்லா டேப் பண்ணிக்கணும். இப்படி டேப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண்டையில் அதிகமான ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். சீராக இருக்கும்போது முடி உதிர்றது உடனே நிற்கும், புதிய முடியும் வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நான் மண்டை ஓட்டில், அதாவது ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்தளவுக்கு நல்லா நிறைய ஆயில் அப்ளை பண்ணும்போது தான் நம்மளோட உடம்போட சூடு குறையும். இந்த மாதிரி நல்லா விரல்களை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சி தன்மை பெறும். உடம்பு அதிகமாக சூடு இருக்கும்போது தான் உங்களுக்கு முடி உதிரதாகும். அதனால் எப்போவும் நம்ம பாடியை ஜில்லுன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா முடியிலையும் படுற மாதிரி பிரித்து எல்லா முடியிலையுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம தலையில் இருக்கிற முடி எப்படி பிளாக்காக இருக்கோ அதே மாதிரி தலையில் அந்த கீழே அடியில் இருக்க அடிமுடியும் பிளாக்காக இருக்கும், இல்லைன்னா செம்பட்டையாக தெரியும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மேலே தேய்க்கிற அளவுக்கு அந்த டிப்பில் தேய்க்கிறதில்ல. அதனால செம்பட்டையாயிரும், கலர் ப்ரௌன் ஆயிரும். ஆனால் நான் இது வரைக்கும் எண்ணெயே தேய்ச்சது கிடையாது.
இப்போ தான் வந்து முடியெல்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி எனக்கு முடியெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தான் அச்சோ நம்ம முடி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது. அது மாதிரி இல்லாமல் முடி தான் வந்து எப்போவுமே அழகு. முடி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் கட்டே மாறிடும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது இல்லைன்னா பண்ணியாச்சு சொட்டையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். சொட்டை தெரியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேர் கேர் பண்ணி நம்ம முடியை காப்பாற்றிக்கலாம். இப்போ அந்த பக்கத்தில் தேய்ச்ச மாதிரி இந்த பக்கமும் வேர்லேருந்து அடி வரைக்கும் பிரித்து நல்லாவே ஈவனாக தேய்ச்சிக்கலாம். எல்லா முடியிலையும் படுற மாதிரி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை தலைக்கு எண்ணெயை தேய்ச்சி தலைக்கு குளிச்சாலே போதும். லாஸ்ட் வீடியோவில் ஆயில் மசாஜ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி. அப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்போல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்காக தான் இந்த ஆயில் மசாஜேன்னு. இல்லைனா லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்குக்கு டைரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம எப்போவுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள், 10 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு இதுவரையும் நான் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த சிஸ்டர் நல்லது, அவங்களுக்கு உண்மையிலேயே நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு தேவின்னு நினைக்கிறேன், அவங்க தேவின்னு, ஆமாம் தேவி, அந்த சிஸ்டருக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் எப்போவும் வந்து பண்ணிக்கோங்க. தலை ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும். தலைவலி இருக்காது. மெயினாக பிடிச்சிருக்க எனக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை வந்து சொல்ல முடியாது, அனுபவிக்க தான் முடியும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாஜ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஹேர் பேக் போட்டிங்கன்னா அப்படி ஒரு சொர்க்கமே தெரியும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி குளிச்சோடனே அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோதான். செந்தல உச்சியில புள்ளிருக்கும் புத்தியில பாட்டு தமிழ் பாட்டு இது அப்ப சொல்லி தந்ததில்லை, பாட்ட சொல்லி தந்ததில்லை கேட்டு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். இப்படி பிடிச்சி இழுத்தாலும் வராது. ரெகுலராக வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி 2 நாள் பேக் போட்டு எனி ஒன் பேக் எந்த பேக்காக வேணாலும் இருக்கலாம் போட்டு அதே மாதிரி வாரத்தில் 4 நாள் அந்த ரெகுலராகவே ஏதாவது ஒரு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு இருக்கும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வேரோட கொட்டும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஹேருக்கு வந்து இது பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அளவுக்கு எண்ணெயே இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கேல்ப்பும் முடியும் நம்ம தேய்ச்ச எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. அடுத்ததாக ஹேர் பேக் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.